ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம வந்து பார்க்கலான்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் இதில் வந்து 2-3 சிஸ்டர் வந்து கேட்டிருந்த பூரிக்கிழங்கு ரெசிபி இதில் வந்து கடைசியாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். முடிஞ்சவங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே வந்து பாருங்கள். சண்டே அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் ஓரளவு வந்து வாங்கிடுவோம். இன்றைக்கி காலையிலே வந்து டிஃபன் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வழக்கம் போல் தாங்க கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 11 மணி போல் ஆகிடுச்சி. மாதம் பிறந்து ஒரு 4 நாள் கிட்ட ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி தான் வந்து இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களும் வந்து காலையிலே போய்ட்டு லிஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு வரும்போது மளிகை பொருட்களை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. இன்றைக்கி இது வந்து டீட்டெயிலாக ஃபுல்லாக என்னென்ன வாங்கியிருக்கோங்கிறத வந்து நான் வீடியோ எடுக்கலை. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட போகிறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது. படுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகிடும் மதியம் சமைக்கிறதுக்கு. அப்புறம் பசங்க கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரேடியாக சமையல் வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாமேன்ட்டு வந்ததுமே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் எல்லோரும் வந்து பொங்கல் க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நாமளும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனிங் வேலை வந்து முடிச்சுட்டேங்க. பசங்க லீவில் வீட்டில் இருக்கும்போது இருக்கிறதுலே எனக்கு கிச்சன் க்ளீனிங் தான் வந்து ஒரே நாள் வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரே நாளே வந்து முடிச்சிட்டேன். பசங்க இருக்கிறதுனால அவங்கள வச்சு கொஞ்சம் வேலை வாங்கி கடகடன்னு வந்து முடிச்சிட்டேன். ஒரே நாள் முடிச்சதுனால உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு தாங்க. அதுக்கப்புறமா தான் திருப்பி ரூம் க்ளீனிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நேற்று கூட நான் அந்த ரூம் க்ளீனிங்கில் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். பக்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பால் தாங்க குடித்தேன். டீ குடிக்கவே இல்லை. அதனால தான் சாதனை முதல்ல டீ தூள் வந்து வாங்கிட்டு வந்ததில் இருக்குது, அடியில் கிடக்குதாட்டுக்கு அதை எடுத்து குடிடி, முதல்ல டீ போட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு அதான் அவளை எடுக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா டீ தூள் காஃபி தூள் இந்த 2 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து சுத்தமாக காலி ஆகிடுச்சு இந்த வாட்டி. அதனால தாங்க காலையில் வந்து எது வாங்குகிறோமோ இல்லையோ முதல்ல மளிகை பொருட்கள் வாங்கிட்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து மளிகை பொருட்கள் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம காய்கறிகள்லாம் வாங்குறதுக்கு வந்தோம். அது எப்படியும் 1/2 மணி நேரம் ஆகும். எப்போதும் மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் காய்கறி வாங்கிட்டு வந்துடுவாங்க. சரி, அது 1/2 மணி நேரம் ஆகும், அந்த கேப்பில் காய்கறி வேலையும் முடிச்சிடலான்ட்டு ஓரளவு முக்கியமாக என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். நான் வந்து டீ போட்டுட்டு சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா சாதனா குட்டி தான் வந்து எல்லாமே இந்த வாளியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். செம்படம், அது நம்ம வீட்டில் தான் இந்த செம்படம் வாளியெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா. அதில் தனித்தனியாக எடுத்து வைட்டா நான் அப்புறமா தனியாக வந்து எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் வந்து எடுத்து வைக்க சொல்லிட்டு இருந்தேன். சாதனாவும் அவங்களும் வந்ததுமே மளிகை பொருட்கள் லிஸ்ட்டில் எழுதியிருக்கிறதும் வந்ததும் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சாதனா அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எடுத்து வைக்கிறதுக்கும் சரி சமையல் செய்கிறதுக்கும். சமையலுக்கு வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கு அந்த தேங்காய் உடச்சி கிணி தர சொல்கிறது, வெங்காயம்லாம் கட் பண்ணுறதெல்லாம் வந்து சாதனா அப்போ செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது இந்த கிச்சன் க்ளீனிங் வேலை செஞ்சதுலேயே. உண்மையிலே ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதனாலேயே கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தேன். 2 பேருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எப்படா வீட்டுக்கு வந்து இந்த டீயை குடிப்போன்ட்டு இருந்ததுங்க. எனக்கு வெளியில் குடிக்கவும் அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. வெளியில் வாங்கி தரேன்னாங்க. இல்லை வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு டீ போட்டு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறிலாம் இந்த புதினா மல்லிலாம் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் சரி ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சிடலாம். அது அப்புறம் தூக்கி ஓரங்கட்டி எடுத்து வச்சேன்னா அப்புறம் மறந்து போயிடுது. அப்புறம் அது செய்யவும் தோண மாட்டேங்கிறதுனால கையோட அந்த வேலையை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதனாப்பா வந்து நான் காய் கட் பண்ண தர சொல்லிட்டேன். வெங்காயம் நல்லா பொடிசா, தக்காளி அதே மாதிரி தேங்காய் உடைச்சி கீழே கொடுத்துருங்க. பண்ணிட்டு இருந்தான்னு வந்தீங்கன்னா நான் கடகடன்னு சமையல் வேலையை முடிச்சிடுவேன். அங்க ஒரு கேரி பேக் தூக்கி போட்ட மாதிரி பிளாக் கலர் அந்த எடு. பெருசா எதுக்கு? குப்பை போடுறதுக்கா? அண்ணாண்டே இருக்கு பாருங்க, தனியா கவர் வச்சிருக்கு பாருங்க. என்னடா குப்பை கவர் தான் தனியா இருக்குது. சானவா புதினா அஞ்சு கொடு முடியா? அம்லே புதினா அஞ்சு கொடு முடியா? சரி, அப்ப ஜாமான் எடுத்து வை. இது சொன்னாலும் அப்புறம் அப்புறம் அது சாப்பிடணும். அது ஒரு கலர் ஆகும். என்னடி சிக்கன் வேணா? சிக்கன் வேணா? கீரை போட்டு சாப்பிடுங்க. இன்னைக்கு கடையில் வச்சிருக்காங்க. இப்ப சிக்கன் கிரேவி பண்றேன். உனக்கு தான் பிடிக்குமே, நல்லா திக்கா செய்யற அம்மா. வேணாமா? கீரை போட்டு சாப்பிடுறியா? கட் பண்ணிட்டீங்களேங்க? கவர் எடுத்து கடலைன்னா பாக்ஸ் எடுத்து சின்ன பாக்ஸ் வச்சு கவர் எல்லாம் எடுத்துருவோம்.
இந்த பொம்பி ஓடுது. அதுக்கு அடக்குங்க. ஏன் சாக்கோஸ் இப்போ ஏன்டி எடுத்தீங்க சாப்பிட்ற நேரத்துக்கு? நீ என்ன சொல்லி எடுத்து வாங்க? அப்புறம் இப்போ டீ போட்டாச்சு. பால் இருந்தால் பால் போட்டுப்பா. அப்புறம் டீ கேட்டீங்க. பால் இருந்தால் பால் ஆற்றி கொடுத்துருப்பேன். நீ கேட்கல. அப்புறம் போடும்போது எனக்கு போடலையே மூஞ்சி சின்னதாக வச்சுப்பேன். எனக்கு போட்டு கொடுக்கலையே. உங்களுக்கு முட்டை தொக்கா பண்ணிடுறேங்க. எங்களுக்கு சிக்கன் கிரேவி, உங்களுக்கு முட்டை தொக்கு. எல்லாம் வழியில் வாசப்படிக்கிட்டு இருந்ததுனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் பெட்டு வந்து மேலே போய் காய போடலான்ட்டு அப்புறம் நான் சாதனாப்பா வந்து 2 பேரும் எடுத்து 2 ரூமில் இருந்த பெட்டையும் கொண்டு போய் மேலே மாடியில் நல்ல வெயில வந்து போட்டோம். ஒரு 11 மணிக்கு மேலே தான் கொண்டு போய் போட்டோம். ஒரு 2-3 நேரத்தில் நல்ல சூடு ஏறிடுச்சுங்க. பொங்கல் கிளீனிங்கில் இதுவும் ஒரு வேலை தான். இது கூட நேற்று நான் விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அது கொண்டு மேலே போட்டுட்டு வந்து கடகடன்னு வந்து சமையல் வேலையை பார்த்தேன். இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் அவங்களுக்கு முட்டை தொக்கு மட்டும் தான் வந்து பண்ணியிருந்தேன். சாப்பாடு வடிச்சுட்டு அவ்வளோதான். தயிர் வாங்கிட்டு வந்துடணும், அதோட விட்டாச்சு. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் சமைச்சு முடிக்கிற வரைக்குமே கொஞ்சம் டயர்டாக தாங்க இருந்தது. சமைச்சு சாப்பிட்டதுமே கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் போய் படுத்து நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒட்டடை அடிக்கிறது வேலைலாம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் பெருசாக வீடியோ அதெல்லாம் வந்து எடுக்கலை. ஃபஸ்ட்டு 2 ரூமு தான் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் 2 ரூமில் இருக்கிற ஃபேனும் 2 ரூமில் லைட்டாக தான் அந்த ஒட்டடெல்லாம் இருந்தது, அதை தட்டி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஹால் இன்னொரு நாளைக்கு பண்ணி தரேன்ட்டாங்க. ஒரு ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு ரூம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு ரூம் க்ளீனிங் வந்து கண்டிப்பாக விலாக் வந்து வரும். அன்றைக்கி சிக்கன் கிரேவி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. எப்போதும் போல் தான் எல்லாத்தையும் அரைச்சி போட்டு தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு அன்றைக்கி ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அன்றைக்கி மதியமே பாதி குழம்பு காலி அடித்து கொஞ்சம் நிறையா தான் வந்து வச்சுருந்தேன். நைட்டுக்கு இட்லி மாவு இருக்குது, தோசைக்கு அது இட்லிக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு சேர்த்து தான் வச்சுருந்தேன். அன்றைக்கி சமையல் செய்கிறதுலாம் அதுக்கப்புறம் பெருசாக வீடியோ எடுக்கலைங்க. அன்றைக்கி எடுத்த வீடியோ வரைக்கும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு ரெசிபி. இது ஏற்கனவே எடுத்த வீடியோ, இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நிறைய சிஸ்டர் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி என்ன மெத்தடில் வைக்கிறேன்னோ அதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 விதமாக வைப்பேன். அதில் இன்றைக்கி ஒரு விதம். தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, கடுகு, கடலைப்பருப்பு, பூண்டு இருந்தால் வந்து ஒரு 10 பூண்டு பல் வந்து தட்டிட்டு சேர்த்துப்பேன். இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிப்பேன். எங்கள் 4 பேருக்கு தாங்கிறனால கம்மியாக தான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன், ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு உருளைக்கிழங்கு தான் இது. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து பூரிக்கிழங்குனா தக்காளி போட மாட்டாங்க, ஆனால் நான் தக்காளி சேர்ப்பேன். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடானதுமே, எண்ணெய் இதுக்கு ரொம்ப தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். சூடானதுமே தாளிக்கிற ஐட்டத்தை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தட்டி வச்சுருக்கிற பூண்டு பல், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. லைட்டாக கண்ணாடி பதம் மாறுற அளவுக்கு வதங்கினாலே போதும். அது வதங்கிறதுக்காக கூட உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போதைக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கிறேன். கடைசி தேவைப்பட்டால் சேர்த்துப்பேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா அப்புறம் நம்ம அந்த பூரிக்கிழங்கு அந்த எல்லோவாக வந்து நல்ல எல்லோவாக வராது. அது ஒரு மாதிரியான டார்க் எல்லோ கலர் மாரி வந்துடும், நல்லா இருக்காது பார்க்க. நல்லா லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப நேரம்லாம் வதங்க தேவையில்லைங்க, சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். ஏன்னா தக்காளியும் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா அதுவும் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், அந்த பூரிக்கிழங்கோட கலரு. அதனால் லைட்டாக வதங்கினா போதும். தக்காளி சேர்க்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து இது நல்லா வந்து கொதி வரட்டும். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். இன்னொரு விதம் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாலாம் வந்து சேர்ப்பேன். அதை இன்னொரு வாட்டி நான் செய்யும் போது நான் ஷேர் பண்ணுறேன். பட்டாணி கூட அதில் சேர்த்துப்பேன் வேக வச்சு. இன்றைக்கி அதெல்லாம் வந்து சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக வந்து பூரிக்கிழங்கு தான் செய்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதி வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நைஸாக வந்து மசிச்சிடாதீங்க. கொஞ்சம் உருண்டை கட்டிக்கிட்டே இருக்கிற மாரி வந்து மசிச்சு அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2 கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடலை மாவு, எப்போதுமே நான் வந்து கடலை மாவு வந்து கரைச்சிட்டு சேர்த்துப்பேன். சப்போஸ் கடலை மாவு இல்லாத பட்சத்தில் வந்து நான் கோதுமை மாவு கூட வந்து கரைச்சிட்டு சேர்த்துப்பேங்க, நல்லாயிருக்கும். அவங்களுக்கு கோதுமை மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பொட்டுக்கடலையை வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க, கடலை மாவு இல்லைன்னா.
கடலை மாவு எப்போதுமே என்கிட்ட வந்து இருக்குங்க. எனக்கு பூரிக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவேன். அந்த உருளைக்கிழங்கு மசிச்ச தட்டிலே தான் ஒரு ஸ்பூன் நிறைய வந்து கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். இதில் ஒரு சின்ன டிப்புங்க, எடுத்ததுமே நிறைய தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா சீக்கிரம் கரையாது, கட்டி கட்டியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கரைக்கிறதுக்கு. இப்போ கரைச்சதை வந்து இது கூட வந்து சேர்த்து இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அதோட பச்சை வடைலாம் வந்து போயிடும். கடைசியாக மல்லித்தழை சேர்த்துட்டு வந்து இறக்கிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பூரிக்கிழங்கு மசாலா தாங்க. இது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் இப்படி தான் வந்து செய்வீங்க. சில பேர் தக்காளி போடுவீங்க, சில பேர் போட மாட்டீங்க. நான் வந்து போட்டு தான் வந்து செய்வேன். ரொம்ப கெட்டியாகவும் செய்ய மாட்டேங்க. இப்போ இந்த பதத்துலேயும் வந்து இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். இது ஆறுச்சுன்னா லைட்டாக வந்து கெட்டி ஆகிடும். கரெக்டாக இருக்கும் பூரிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு பூரிக்கிழங்கு மசாலா வந்து கண்டிப்பாக ஒரு தடவை இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த காலிஃப்ளவர் 65 ரெசிபிலாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நான் இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஷூட் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி இந்த விலாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விலாக் தான். டெய்லி வந்து வீடியோ போடுங்க, லாங் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விலாகாக இருந்தாலும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.